இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து மோதகம் தான் செய்யப்படுறேன். பிள்ளையார்பட்டியில் செய்கிற மோதகம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு. இது வந்து 1 hour வந்து ஊற வச்சு காய வச்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவை பதத்தில் பொடிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான கீ, ஏலக்காய். வாசனை வர அளவு வறுத்து நாம் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவை பதத்தில் பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவை பதத்தில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1/4 கப்பில் இது, அதனால் வந்து ஒரு 3 கப்பு வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 3 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். 3 கப்பு விட்டுக்கோங்க. அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக வெந்திருக்கு. வானலில் 1 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு இந்த கலவையில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து கல் மண் இதில் இல்லை, இருந்தால் நீங்கள் வந்து கரைச்சி வடிகட்டிக்கணும். நம்ம இதை அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். தேங்காவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஆறின பிறகு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதை ஏலக்காவும் சேர்த்துடலாம். நல்லா கெட்டி அடித்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மோல்டில் ஆயில் வந்து தடவிட்டு இதில் ஃபில் பண்ணிடலாம். ஆனால் பிள்ளையார்பட்டியில் இந்த மாதிரி உருண்டை தான் வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வாழையில போட்டு வச்சாச்சு. இது ஒரு 15 minutes ஆகும் வேகிறதுக்கு. வெந்தவுடனே பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டு மேலே வந்து ஷைனிங்காக தெரியும் வெந்தவுடனே. இது வந்து ஒரு 20 minutes ஆயிடுச்சு வேகிறதுக்கு. சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக பிள்ளையார்பட்டி மோதகம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.